Hi friends, welcome back to Jehovah Shalom cooking and இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உள்ளங்களில் தங்கட்டும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான மட்டன் எலும்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் என்ன எடுக்க என்ன சமைக்கன்னு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயும் ஆட்டு எலும்பை வாங்கிட்டு வந்து எங்கள் வச்ச இந்த ஆட்டு எலும்பு குழம்ப இதே ஸ்டைலில் வச்சு இட்லி தோசைக்கு டிஃபனுக்கே செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைய கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு செம்ம டக்கராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டு எலும்பு குழம்பு வைக்கிறதுக்கு எலும்பு 200 கிராம், கொழுப்பு 100 கிராம் எடுத்திருக்கோம். கொழுப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, மொத்தம் 300 கிராம் அளவு எடுத்திருக்கோம். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி 1 துண்டு எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு பற்கள் 10 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர உரப்புக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரு 15 வத்தல் எடுத்துருக்கோம் உரப்புக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா இதில் போடுறதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், அதனால 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி முதலே எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மட்டன் எலும்பு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாவோட போட்டு அரைக்கிறதுக்காக ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லேசா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பட்டை, பிரியாணி இலை, அந்த மசாலா சாமான்களை போட்டு லேசா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சிருந்த வத்தலையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூட்லேயே இருக்கட்டும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிடலாம். நல்லா மனம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 150 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு தொடர்ந்தாப்புல நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆட்டு எலும்பையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா இதுல வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து இந்த குக்கரை மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வழக்கமாக மட்டனுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ உங்கள் குக்கரில் அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 15லேருந்து 20 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ மசாலாவுக்கு வறுத்து வச்சிருந்தோம்லையே அதை நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய்ச்சல் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைப்பட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த 10 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எலும்பு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் 20 விசில் வச்சதுக்கு அப்புறமா இப்போ குக்கரை திறந்து அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு பிளஸ் தக்காளியையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிச்சு மசாலா வாடை போனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான ஆட்டு எலும்பு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சூடாக இட்லியை வச்சு அந்த இட்லிக்கு இதை தொட்டு சாப்பிடுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இதனோட சுவை அவ்வளோ நல்லா இருக்கும். சூடா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். சுவை சும்மா அமோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஆட்டு எலும்பு வாங்கி இதே ஸ்டைலில் எலும்பு குழம்பு வச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சண்டேவை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா ரங்கோலி பேசிஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி சண்டே.